ஓம் சாந்தி. 11/6/25 பாபா இன்னைக்கு முக்கியமாக சொல்கிறாரு, தூய்மைக்கான பலம் மிக உயர்ந்த பலம். அந்த தூய்மை பலத்தின் மூலமாகத்தான் நீங்கள் எல்லா விதமான சக்திகளையும் அடைகின்றீர்கள். தூய்மை என்பது ஒரு பாபாவின் நினைவை தவிர எந்த தேகதாரியினுடைய நினைவு சூக்ஷ்மத்திலேயோ கனவுலையோ எண்ணத்திலையோ வரக்கூடாது. இதுதான் தூய்மைன்னு சொல்கிறார் பாபா. முரளியினுடைய தலைப்பு பார்க்கலாம். மீட்டே பச்சே அபி துமி பெஹத் கி பவித்ரதா கோ தாரன் கர்னா ஹே. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் எல்லையற்ற அளவற்ற தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். बेहद की पवित्रता अर्थात एक बाप के सिवाय और कोई याद ना आवे. பாபா சொல்றாரு, எல்லையற்ற பவித்திரதா என்பது ஒரு பாபா நினைவை தவிர வேறு யாருடைய நினைவு நமக்கு வராமல் இருப்பது. क्वेश्चन, बाबा से वर्षा लेने लिए बाप से वर्षा लेने के पहले का पुरुषार्थ और उसके बाद की स्थिति में क्या अंदर होता है. பாபா குழந்தையாக ஆகுவதற்கு முன்பு உள்ள முயற்சிக்கும் பாபா குழந்தை ஆன பிற்பாடு உள்ள நம்ம ஸ்திதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? जब तुम बाबा से वर्षा लेते हो तो देह के सब संबंधों को छोड़ एक बाप को याद करने का पुरुषार्थ करते हो. எப்போ நாம் பாபாவின் குழந்தையாக ஆகின்றோமோ, அதாவது பாபாவுடைய ஆஸ்தியை அடைகின்றோமோ, அப்பொழுது எல்லா விதமான தேக சம்பந்தங்களை மறந்து தன் தேகத்தையும் மறந்து பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சியை நாம் தொடங்குகின்றோம். और जब वर्षा मिल जाता है तो बाबा को ही भूल जाते. எப்போ நம்ம பாபா சொல்கிறாரு, ஞானத்துக்கு வந்த பிற்பாடு நம்ம ஸ்திதி எப்படி இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக பாபாவை மறந்துடுறோம். அப்படின்னா என்ன? ஆஸ்தியை எல்லாமே அடைந்த பிறகு பாபாவை மறந்துடுறோம். அபி வருஷம் लेना है इसलिए कोई से भी नया संबंध नहीं जोड़ना. இப்போ நீங்கள் ஆஸ்தி அடைய வேண்டும், ஆகையினால் எந்த ஒரு புது சம்பந்தத்தை யாரிடம் வைக்காதீங்க, ஈடுபடுத்தாதீங்க. ஏன்னா இருக்கிற சம்பந்தங்களெல்லாம் மறக்கணும். புது புது சம்பந்தங்களை நம்ம நினைக்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது. नहीं तो भूलने में मुसीबत होती है. புதுசாக சம்பந்தத்தை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த சம்பந்தத்தை மறக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். सब कुछ भूल एक को याद करो. எல்லா சம்பந்தங்களையும் மறந்து ஒரு பாபாவை மட்டும் நினைங்க. தோ வர்ஷா மில் ஜாயேகா. அப்பொழுது ஆஸ்தி என்பது கிடைத்துவிடும். கீத் ஏ வக்த் ஜா ரஹா ஹே. இந்த நேரமும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரமும் சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति बाप समझाते हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார். ஞானி அவர் அஜ்ஞானி கிஸ் கிஸ்கோ கஹா ஜாதா. பாபா சொல்றார், ஞானி என்றும் அஜ்ஞானம் என்றும் எதை அழைக்கப்படுது. இதெல்லாம் நம்ம பாபா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, தெளிவுபடுத்தி கொண்டே இருக்காரு. ஏ சிரஃப் தும் பிராமன் ஹி ஜான்தே ஹோ. இந்த விஷயங்கள் எதை நம்ம புரிஞ்சிருக்கோம், எதை புரியலை, எதெல்லாம் இவ்வளோ காலங்கள் புரியாமல் இருந்தோம், இதெல்லாம் பிராமண குழந்தைகள் தான் புரிஞ்சிருக்கீங்க. ஞானுகே படாய் ஜிசே தும் ஜான் கயே ஹோ கி ஹம் ஆத்மா. ஞானம் என்பது ஒரு படிப்பு. நான் ஆத்மா அப்படிங்கிற பாடத்தை நாம் புரிந்து கொண்டோம். பரம்பிதா பரமாத்மா. ரெண்டாவது பாபா புரிஞ்சுக்கிட்டோம் ஞானத்தால். பரம்பிதா பரமாத்மா அவர். तुम जब वहाँ से मधुबन आते हो तो पहले ज़रूर अपने को आत्मा समझते हो.
பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் மதுபன் அங்கே வரீங்களோ உங்களை நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிறீங்க. ஹம் ஜாத்தே ஹி அப்னே பாபா கே பாஸ். உங்களுக்கு அப்படியே சந்தோஷம் வருது, நான் பாபாட்ட போகிறேன் பாபாட்ட போகிறேன். பாபா ஸ்ரீ பாபா கோ கேத்தே ஹி. பாபான்னு சிவ பாபாவை தான் சொல்கிறீங்க. ஸ்ரீ பாபா ஹி பிரஜாபிதா பிரம்மா கே தன்மை. ஸ்ரீ பாபா எங்கே இருக்கார்? பிரஜாபிதா பிரம்மாவின் உடல்ல. ஓபி பாபா ஹோகையா. பாபா சொல்றார், அவரும் பாபா ஆயிட்டார். தும் घर से निकलते हो तो समझते हो हम बाप दादा के पास जाते हैं. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது எந்த கான்ஷியஸில் கிளம்புறீங்க? நான் பாப் தாதாவிடம் செல்கிறேன். 2 பாபா. चिट्ठी में भी लिखते हो बाप दादा शिव बाबा பிரம்மா தாதா. நீங்கள் லெட்டரில் கூட எழுதுறீங்க பாப் தாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபாபா பிரம்மா பாபா தாதா மூத்த சகோதரன். हम बाबा के पास जाते हैं. बाबा कल्प कल्प हमसे मिलते हैं. கல்பா கல்பா பாபா நம்மை சந்திக்கின்றாருங்கிற விஷயம் உங்களுக்குத்தான் தெரிகின்றது. बाप सम्मुख कहते हैं मीठे बच्चों तुम्हारे जो भी देख के संबंध सब भूल जाओ. பாபா நேரடியாக சொல்கிறார், குழந்தைங்களே இவ்வளோ காலங்கள் என்னெல்லாம் தொடர்பு சம்பந்தம் இருந்ததோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. அபி கோய் பி நயா சம்பந்த் நகி ஜோடோ. எந்த புது சம்பந்தத்தை உருவாக்காதீங்க. ஏன்னா புது சம்பந்தத்தை உருவாக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சம்பந்தத்தை மறக்கிறது உங்களுக்கு சிரமமாயிடும். எப்படிலாம் பாபா அறிவுரை கொடுக்குறாரு பாருங்க. अच्छा, धारणिकाना मुख्य सारम. முதல் பாயிண்ட், स्वर्ग में जाने का पासपोर्ट लेने लिए बाप की याद में अपने विकर्मों को विनाश कर कर्मातीत अवस्था बनाने है. சொர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாபாவுடைய நினைவால் தன்னுடைய அனைத்து பாவங்களை அழித்து கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். சஜாவ் से बचने का पुरुषार्थ करना है. பாபா சொல்கிறாங்க, தண்டனைகளில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், ஞானவான் பன் சப்கோ ராஸ்தா பத்தானா ஹே. ஞானவான் ஆகி அனைவருக்கும் வழியை காண்பீங்க. சைத்தன்ய லைட் ஹவுஸ் பன்னா ஹே. சைத்தன்யமான உணர்வுள்ள நடமாடும் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். एक आंख में शांति धाम दूसरी आंख में सुखधाम रहे. ஒரு கண்ணில் சாந்திதாமும் மறு கண்ணில் சுகதாமத்தையும் நினைக்க வேண்டும். இஸ் துக்கதாம் கோ பூல் ஜாவோ. இந்த துக்க உலகத்தை மறந்து விடுங்கள். பாபா அன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க தாரணைக்கு. हर आत्मा को ऊंच उठाने की भावना से रिगार्ड देने वाले शुभ चिंतक भव. ஒவ்வொரு ஆத்மாவையும் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட மரியாதை கொடுக்கக்கூடிய சுபமான சிந்தனையாளர்கள் ஆகுங்கள். हर आत्मा के प्रति श्रेष्ठ भावना अर्थात ऊंची उठाने की आगे बढ़ाने की भावना रखना अर्थात शुभ चिंतक बनना. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவையும் சிரேஷ்டமாக்கணும், அவங்களும் நல்லவங்களும் ஆகணும், அவங்களும் மாறணும், அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற பாவனை வைப்பது என்றாலே சுபமான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறீங்க. அப்படி சுப விருத்தி से शुभ चिंतक स्थिति से अन्य के अवगुणों को भी परिवर्तन करना है. உங்களுடைய நல்ல உணர்வால் நல்ல சிந்தனையால் அனைவரின் அவகுணங்களை குறைகளை மாற்றிவிட வேண்டும். किसी की भी कमजोरी अवगुण को अपनी कमजोरी समझ वर्ण करने के बजाय फैलाने के बजाय समाना और परिवर्तन करना यह रिगार्ड. அடுத்தவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா அர்த்தம் என்னன்னா, பாபா அழகாக சொல்கிறார், பிறருடைய குறை குற்றங்களை அவகுணங்களை நீங்கள் பார்த்தாலோ தன்னுடைய ஒரு குறைன்னு புரிஞ்சு வர்ணிக்கிறதுக்கு பதிலாக, இப்படி நம்மள்ட்ட ஒரு குறை இருந்தால் நம்ம வர்ணிப்போமா?
அந்த மாதிரி புரிஞ்சு அதை வர்ணிப்பதற்கு பதிலாக, அதை பரப்புவதற்கு பதிலாக என்ன பண்ண சொல்கிறார் பாபா? எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னடக்கி மாற்றம் செய்வது தான் பாபா சொல்கிறாரு. அந்த குறையை நம்ம மாற்றணும். இதுதான் மரியாதை கொடுப்பதாகும். பிறருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். बड़ी बात को छोटा बनाना, दिल शिकस्त को शक्तिवान बनाना, उनमें संग का रंग में नहीं आना, सदा उन्हें भी उमंग उत्साह में लाना, यह रेगार्ड. பாபா சொல்கிறாரு, சின்ன விஷயங்களை, பெரிய விஷயங்களை சின்னதாக்கணும், சின்னதை பெருசாக்கக்கூடாது. பாபா என்ன சொல்கிறார்? பெரிய விஷயத்த சின்னதாக்குங்க, மனச்சோர்வடைந்தவர்களுக்கு சக்தி கொடுங்க, நல்ல தொடர்பில் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய தொடர்பு கெட்ட தொடர்பில் போயிடக்கூடாது. அப்படி சதா அவர்களையும், மற்றவர்கள் கெட்ட தொடர்பில் போயிடக்கூடாது. அதற்கு நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தை அவங்களுக்கு கொண்டு வருவது தான் மரியாதை அளிப்பதாகும். ஐசே ரெகார்டு தேனே வாலேகி சுப சிந்தக் ஹே. அப்படிப்பட்ட மரியாதை அளிப்பவர்களே சுபமான சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸ்லோகன். त्याग का भाग्य समाप्त करने वाला पुराना स्वभाव संस्कार है, इसलिए इसका भी त्याग करो. தியாகத்தினுடைய பாக்கியத்தை அழிக்கக்கூடியது பழைய சுபாவ சன்ஸ்காரமாகும். ஆகையினால் அவற்றையும் தியாகம் பண்ணுங்க. எவ்வளோதான் நமக்கு நல்லது செஞ்சாலும் பாபா சொல்கிறார், நம்ம தியாகத்தோட பாக்கியத்தை அழிக்கிறது எதுங்கிறார்? பழைய சுபாவ சன்ஸ்காரம். அந்த குணம் இருந்தால் அவ்வளோதான், எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் அதையும் தியாகம் பண்ணணும். பாபா அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. ஆத்மீக் ஸ்திதிமே ரேனேக்கா அபியாஸ் கரோ. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி எடுங்க. அந்தர்முகி பனோ, அந்தர்முகி ஆகுங்கள். ஜிசி பிரம்மா பாப் ஏகாந்த பிரிய ஹோனே காரன் சதா அந்தர்முகி ரஹே. எப்படி பிரம்மா பாபா ஏகாந்த பிரியர் ஆன காரணத்தினால, ஒரே ஒரு பாபாவை பிரியமானவராக ஆக்கின காரணத்தினால அந்தர்முகியாகவே இருந்தார். மே ஆத்மாகும் மே ஆத்மாகும் ஏ பாட்டு பக்கா கியா. ஏகாந்த பிரியர்னா ஏகாந்தம், தனிமை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா நினைவில் தனிமையில் போய் உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு பாபா ப்ராக்டிஸ் எடுப்பாரா, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா. இந்த பாடத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். जिस कारण वे स्वयं भी सदा शांति सुख के सागर में समाये रहे. ஆத்மா ஆத்மாங்கிற லெசனை பக்காக்குனதுனால பாபா சொல்கிறார், ஸ்வயம் தான் தன்னை சதா சாந்தமாகவும் சுக கடலில் எப்பொழுதுமே மூழ்கி இருக்கக்கூடியவராகவும், अन्य आत्माओं को भी अपने शुभ संकल्प और वाइब्रेशन द्वारा, वृत्ति और बोल द्वारा, संपर्क द्वारा शांति की व सुख की अनुभूति कराते रहे. பாபாவோட அன்புல, அதாவது சுக கடலின் அன்புல மூழ்கி இருக்கிறதுனால மற்ற அநேக ஆத்மாக்களினுடைய சுப எண்ணங்கள் வைப்ரேஷன் மூலமாக, தன்னுடைய ஆழ் மனதின் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தொடர்பின் மூலமாக சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை ஏற்படுத்தினார். ஐசே ஃபாலோ ஃபாதர் கரோ. அந்த மாதிரி பாபாவை பின்பற்ற வேண்டும். இப்போ அந்தர்முகிங்கிற பாடத்தை நம்ம பக்கா பண்ணணும். நான் ஆத்மாங்கிற லெசனை பக்கா பண்ணணும். ஓம் சாந்தி.